பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி பாகம் 1, அத்தியாயம் 8, தொழுகை. பாடம் 12. தொடை மறைக்க வேண்டிய பகுதியா என்பது பற்றிய குறிப்பு. தொடை மறைக்க வேண்டிய பகுதியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜர்ஹக் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொடைப்பகுதியை திறந்தார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பே வலுவான அறிவிப்பாளர் தொடர்புடையதாகும். ஜர்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு பிரகாரம் செயல்படுவதே மார்க்கத்தை கவனித்து பேணுவதாகும். இவ்வாறு கூறுவதன் மூலமே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த தோட்டத்திற்குள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்திருந்த தமது முழங்கால்களை மூடிக்கொண்டார்கள் என அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடை எனது தொடை மீதிருக்க அவர்கள் மீது அல்லாஹு வேத அறிவிப்பை அருளினான். அப்போது எனது தொடை நசுங்கி போய்விடுமோ என்று நான் அஞ்சும் அளவிற்கு அவர்களின் தொடை என் மீது கனத்து அழுத்தி தொடங்கிவிட்டது என ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். ஹதீஸ் 371. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு ஆயத்தமானார்கள். அங்கே நாங்கள் அதிகாலை தொழுகையை அதிகாலையின் வெண்மை தெரியும் முன்னர் தொழுதோம். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வாகனத்தில் ஏறினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏறினார். அவர்களுக்கு பின்னால் நான் ஏறி அமர்ந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் கணவாயினுள் சென்றார்கள். என்னுடைய மூட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடையை தொட்டது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தொடையிலிருந்த வேஷ்டியை நீக்கினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடையின் வெண்மையை பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்குள்ளே நுழைந்த போது அல்லாஹு பெரியவன், ஹைபர் வீழ்ந்து விட்டது. நிச்சயமாக நாம் ஒரு எதிரி கூட்டத்திடம் பகைமையுடன் இறங்கினால் எச்சரிக்கப்பட்ட அம்மக்களின் காலை நேரம் மோசமானதாகிவிடும் என்று மும்முறை கூறினார்கள். அவ்வூர் மக்கள் தங்களின் வேலைக்காக வெளியே வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் முஹம்மதும் அவரின் பட்டாளமும் வந்துள்ளார்கள் என்று பதட்டமாக கூறினார்கள். நாங்கள் ஹைபரை பலவந்தமாக கைப்பற்றினோம். போர்க்கைதிகளெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்ட போது திஹ்யா என்ற நபித்தோழர் வந்து, நபி அவர்களே, கைதிகளில் உள்ள ஒரு பெண்ணை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். நீர் போய் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் சென்று சஃபியா பின் ஹுவை என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அப்போது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபி அவர்களே, குரைலா மற்றும் நலீர் என்ற குலத்தின் தலைவி சஃபியா பின் ஹுயை என்ற பெண்ணையா திஹ்யாவிற்கு கொடுத்துள்ளீர்கள்? அந்த பெண் தங்களுக்கே தகுதியானவள் என்றார். அப்போது அப்பெண்ணையும் திஹ்யாவையும் அழைத்து வாரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள். அப்பெண் அழைத்து வரப்பட்டார். அப்பெண் வந்ததும், நீ கைதிகளில் இருந்து வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று திஹ்யாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை விடுதலை செய்து பின்னர் அவரை திருமணம் செய்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், சாபித் என்ற தோழர், அபு ஹம்சாவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தார்கள் என்று கேட்டதற்கு, அவரையே மகராக கொடுத்தார்கள், அதாவது அவரை விடுதலை செய்து பின்னர் மணந்தார்கள் என கூறினார். நாங்கள் ஹைபரிலிருந்து திரும்பி வரும் வழியில் சஃபியா அவர்களை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு மணப்பெண்ணாக ஆயத்தப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவில் ஒப்படைத்தார். மறுநாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது மாப்பிள்ளையாக தோன்றினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை விரித்து, உங்களில் யாரிடமாவது ஏதாவது சாப்பிடுகிற பொருட்கள் இருந்தால் கொண்டு வந்து இதில் போடுங்கள் என்று கூறினார்கள். உடனே ஒருவர் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தார், வேறு ஒருவர் நெய்யை கொண்டு வந்தார், ஒருவர் மாவை கொண்டு வந்தார். இப்படி எல்லோரும் கொண்டு வந்த அவற்றையெல்லாம் சேர்த்து ஒன்றாக கலந்தார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலிமா என்னும் மணவிருந்தாக அமைந்தது என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 13. ஒரு பெண் எத்தனை ஆடைகளை அணிந்தவளாக தொழ வேண்டும்? இக்ரிமா ரஹ்மத்துல்லா அவர்கள், ஒரு பெண் ஒரே ஆடையில் தன் உடல் முழுவதையும் மறைத்து கொண்டாலும் போதுமானதாகும் என்று கூறினார்கள். ஹதீஸ் 372. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவார்கள். இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் ஆடைகளால் தங்களின் உடல் முழுவதையும் சுற்றி மறைத்தவர்களாக அவர்களுடன் தொழுவார்கள். பின்னர் தங்களின் வீடுகளுக்கு செல்வார்கள். அவர்கள் யார் யார் என்பதை வெளிச்சமின்மையால் யாரும் அறிய மாட்டார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 14. வண்ணங்களுள்ள வேலைப்பாடு மிக்க ஓர் ஆடையை அணிந்து தொழும்போது அதன் வேலைப்பாடு பார்வையை ஈர்த்தால் என்ன செய்வது? ஹதீஸ் 373. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வண்ணங்கள் உள்ள ஓர் ஆடையை அணிந்து தொழுதபோது அந்த வண்ணங்களின் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள். அவர்கள் தொழுகை முடித்ததும், என்னுடைய இந்த ஆடையை எடுத்து சென்று அபூ ஜஹ்மிடம் கொடுத்துவிட்டு அவரின் வண்ணங்கள் இல்லாத ஆடையை கொண்டு வாருங்கள். இந்த ஆடை சிறிது நேரத்திற்கு முன்னர் என்னுடைய தொழுகையை விட்டு என் கவனத்தை திருப்பிவிட்டது என்று கூறினார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். மற்றொரு அறிவிப்பின்படி, நான் தொழுகையில் நிற்கும்போது அந்த ஆடையின் வண்ணங்களை பார்ப்பதால் அது என்னை குழப்பிவிடுமோ என அஞ்சினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உள்ளது. பாடம் 15. சிலுவையோ உருவப்படங்களோ பொறிக்கப்பட்ட துணியில் தொழுதால் தொழுகை பாழாகிவிடுமா? அதிலிருந்து தடுக்கப்பட்டது எது என்பது பற்றியும். ஹதீஸ் 374. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உருவப்படங்கள் நிறைந்த ஒரு திரை இருந்தது. அதனால் தங்களின் வீட்டின் ஓர் ஓரத்தை மறைத்திருந்தார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உன்னுடைய இந்த திரையை நம்மை விட்டும் அகற்றிவிடு. அதிலுள்ள படங்கள் நான் தொழுது கொண்டிருக்கும் போது என் எண்ணத்தில் குறுக்கிடுகின்றன என்று கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 16. பட்டினால் நெய்யப்பட்ட மேலங்கியை அணிந்து தொழுதுவிட்டு பின்னர் அதை கழற்றி விடுதல். ஹதீஸ் 375. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டிலான மேலங்கி ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதை அவர்கள் அணிந்து தொழுதார்கள். தொழுகையை முடித்த பின்னர் அந்த அங்கியில் வெறுப்புற்றவர்களை போன்று வேகமாக அதை கழற்றி எறிந்துவிட்டு, பயபக்தி உடையவர்களுக்கு இந்த ஆடை உகந்ததன்று என்று கூறினார்கள் என உக்பா இப்னு அமீர் ரலியல்லாஹு அன்ஹு
அறிவித்தார். பாடம் 17. சிவப்பு நிற ஆடையுடன் தொழுதல். ஹதீஸ் 376. தோளினால் செய்யப்பட்ட சிவப்பு நிற மேலங்கியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்க பார்த்தேன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்த தண்ணீரை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துச் செல்வதையும் அந்த தண்ணீரை எடுப்பதில் மனிதர்கள் போட்டி போட்டு கொள்வதையும் கண்டேன். அந்த தண்ணீரை பெற்றவர் அதை தங்களின் உடம்பில் தடவினார். அந்த தண்ணீர் பெறாதவர் தண்ணீரை பெற்ற தம் நண்பரின் கையில் உள்ள ஈரத்தை தொட்டு தடவிக்கொண்டனர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கைத்தடியை எடுத்து நாட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிவப்பு நிற மேலங்கியை அணிந்து ஆயத்தமாகி அந்த தடியை தடுப்பாக வைத்து 2 ரக்காத் ஜமாத்தாக தொழுதார்கள். அந்த கம்பிற்கு அப்பால் மனிதர்களும் ஆடு மாடுகளும் குறுக்கே செல்வதை பார்த்தேன் என அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 18. மாடியிலும் மேடையிலும் மரப்பலகையிலும் தொழுதல். அபு அப்துல்லா என்னும் புகாரி ஆகிய நான் கூறுகின்றேன், பனிக்கட்டியின் மீதும் பாலத்தின் மீதும் தொழுவது தவறில்லை. அதற்கு கீழே அல்லது மேலே அல்லது முன்பக்கத்தில் மூத்திரம் போன்றவை இருந்தாலும் சரியே. ஆனால் தொழுபவருக்கும் அந்த பாலத்திற்கும் இடையில் அசுத்தம் சேராதபடி தடுப்பு ஏதேனும் இருக்க வேண்டும் என ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லா கருதினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இமாமை பின்தொடர்ந்து பள்ளிவாசலின் கூரையில் நின்று தொழுதார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனிக்கட்டியின் மேல் நின்று தொழுதார்கள். ஹதீஸ் 377. சஹல் இப்னு சஅதிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரசங்க மேடை எதனால் செய்யப்பட்டது என்று மக்கள் கேட்டார்கள். அவர், இப்போது வாழும் மனிதர்களில் இது பற்றி என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. அது ஒரு வகை காட்டு மரத்தினால் செய்யப்பட்டது. இன்னாருடைய அடிமையான இன்னார்தாம் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். அது செய்யப்பட்டு அதற்குரிய இடத்தில் வைக்கப்பட்டதும் அதன் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கிப்லாவை முன்னோக்கி தொழுகைக்கு தக்பீர் கூறினார்கள். அவர்களுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் நின்று தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள். மக்கள் அவர்களுக்கு பின்னால் ருக்கு செய்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி பின்னால் வந்து தரையில் சுஜூத் செய்தார்கள். பின்னர் மிம்பரின் மீது ஏறி நின்றார்கள். பின்னர் ருக்கு செய்தார்கள். தலையை உயர்த்தி பின்னால் வந்து தரையில் சஜிதா செய்தார்கள். இதுதான் அந்த மேடையின் நிலையாகும் என்றார் என அபு ஹாசிம் அறிவித்தார். அஹ்மத் இப்னு ஹன்பல் இந்த ஹதீஸை பற்றி கூறியபோது, மக்கள் நிற்கும் இடத்தை விட உயரமான இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலம் அறிகிறேன். எனவே ஜமாத்தாக தொழும்போது இமாம் உயரமான இடத்திலும் மக்கள் தாழ்ந்த இடத்திலும் நின்று தொழுவது தவறில்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலம் அறிய முடிகிறது என்று என்னிடம் கூறினார் என அலி இப்னு அப்துல்லா அறிவித்தார். இதை பற்றி சுஃபியான் இப்னு உயைனா அவர்களிடம் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அவற்றை அவரிடமிருந்து நீங்கள் செவியுறவில்லையா என்று அலி இப்னு அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹன்பலிடம் கேட்டதற்கு அவர் இல்லை என்று பதிலளித்தார். ஹதீஸ் 378. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் பயணம் சென்று கொண்டிருந்த போது கீழே விழுந்து விட்டார்கள். இதனால் அவர்களுக்கு மூட்டுக்காலில் அல்லது புஜத்தில் முறிவு ஏற்பட்டு விட்டது. மேலும் இந்த காலகட்டத்தில் 1 மாத காலம் தங்களின் மனைவியரிடம் செல்வதில்லை என சத்தியம் செய்தார்கள். பேரிச்ச மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பரணியில் அமர்ந்தார்கள். அவர்களின் தோழர்கள் அவர்களை
நோய் விசாரிப்பதற்காக வந்தபோது அந்த பரணியில் அமர்ந்தவர்களாகவே அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். வந்தவர்கள் நின்று தொழுதார்கள். சலாம் கொடுத்த பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றப்படுவதற்காகவே இமாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளார். எனவே அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் சொல்லுங்கள், அவர் ருக்கு செய்தால் நீங்களும் செய்யுங்கள், அவர் சஜ்தா செய்தால் நீங்களும் செய்யுங்கள், அவர் நின்று தொழுதால் நீங்களும் நின்று தொழுங்கள் என கூறினார்கள். நாட்கள் சென்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரணியிலிருந்து 29ஆம் நாள் இறங்கினார்கள். நபி அவர்களே, 1 மாத காலம் தங்கள் துணைவியரை நெருங்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்தீர்களே என தோழர்கள் கேட்டபோது, இந்த மாதம் 29 நாட்கள்தான் என்று கூறினார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 19. சுஜூது செய்யும் போது தொழுகையாளியின் ஆடை தன்னுடைய மனைவியின் மீது பட்டால் என்ன செய்வது? ஹதீஸ் 379. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நான் அவர்களுக்கு எதிரில் படுத்திருந்தேன். அப்போது நான் மாதவிடாயுடன் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்யும் போது சில வேளை அவர்களின் ஆடை என் மீது படும். அவர்கள் ஒரு விரிப்பின் மீது தொழுதார்கள் என மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 20. பாயில் தொழுதல். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கப்பலில் நின்ற வண்ணம் தொழுதார்கள். நீ கப்பலில் செல்லும் போது உன் சகாக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்குமானால் நின்ற நிலையில் கப்பல் செல்லும் திசையிலே தொழுதுகொள். அவர்களுக்கு சிரமம் ஏற்படுமாயின் உட்கார்ந்து தொழு என்று ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லா கூறியுள்ளார்கள். ஹதீஸ் 380. என்னுடைய பாட்டியார் முலைக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவை சமைத்து அவர்களை அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பின்னர், எழுந்திருங்கள், உங்களுக்கு நான் தொழுகை நடத்துகிறேன் என்று கூறினார்கள். நான் புழக்கத்தினால் கருத்திருந்த எங்களின் ஒரு பாயை எடுத்து அதில் சிறிது தண்ணீர் தெளித்து விரித்தேன். அப்பாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் நானும் எங்களுடன் வாழும் அனாதையும் நின்றோம். எங்களுக்கு பின்னால் பாட்டி முலைக்கா நிற்குமாறு வரிசைகளை ஒழுங்குபடுத்தினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 2 ரக்காத் தொழுகை நடத்திவிட்டு சென்றார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.